ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வனி குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோங்க. மஞ்சள் பூசணிக்காய் வச்சு அல்வா பண்ண போகிறோம். ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு ஃபர்ஸ்ட்டில் கடாயில் நம்ம நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் நல்லா சூடாகட்டும். இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்லா பூசணிக்காய் வந்து தோலை சீவிட்டு நல்லா அந்த மாதிரி துருவி வச்சுக்கலாம். நம்ம கேரட்லாம் துருவோம் இல்லைங்களா, அதே மாதிரி துருவி வச்சுக்கலாம். இப்போ நெய் சூடானதும் அதில் நம்ம துருவி வச்சுருக்கிற பூசணிக்காய் வந்து சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா அந்த நெய்யிலே வந்து ஒரு 4-5 நிமிஷம் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணுறோம். அதிலே வந்து அந்த பூசணிக்காயோட பச்சை ஸ்மெல்லாம் உங்களுக்கு போயிடும். இப்போ இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம குக் பண்ணுறதுக்காக மூடி வச்சு லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணலாம். இதுக்கு வந்து நம்ம தண்ணியோ வேறு எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டியதில்லை. ஏன்னா பூசணிக்காய் வந்து ஒரு தண்ணிக்காய்ங்கிறதுனால அதுலேயே வந்து தண்ணி இருக்கும். அதுலேயே வந்து நமக்கு நல்லாவே குக் ஆயிரும். இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக ஸ்மாஷ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், நம்ம பூசணிக்காய் வந்து நல்லாவே குக் ஆயிருச்சு. இப்போ இதில் நம்ம சுகர் சேர்த்துக்கலாங்க. சுகர் வந்து நான் 1 கப் பூசணிக்காய்க்கு வந்து ஒரு 3/4 கப் போல் சுகர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒருத்தவங்க நிறைய ஸ்வீட் சேர்ப்பாங்க இல்லையா, உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக குங்குமப்பூ வந்து சேர்த்துருக்கேங்க. இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதோடவே நல்ல கலரும் கொடுக்கும் உங்களுக்கு. அதோடவே ஃப்ளேவருக்கு நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா நம்ம மிக்ஸ் கொடுத்துடலாங்க. இந்த மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண நல்லா சுகர்லாம் மெல்ட் ஆகி இந்த மாதிரி நல்லா வந்து சுகர் வந்து நல்லா தண்ணியாக ஆரம்பிக்கும். பாருங்கள், நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை லோ ஃப்ளேம்லேயே வந்து ஒரு 7-8 நிமிஷம் நல்லா குக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி சுகர்லாம் வந்து நல்லா அப்சர்வ் ஆகி இந்த மாதிரி அல்வா பதத்துக்கு சூப்பராக வந்துடும். உங்களுக்கு கலரும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்குது. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்தோன்னா நம்மளோட அல்வா கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. நல்லா சிம்லேயே வச்சு பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக வரும். உங்களுக்கு ஒட்டவே ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக அருமையாக வந்திருக்கு பாருங்கள். இதில் ஃபைனலாக நம்ம நெய்யில் வறுத்த முந்திரியும் திராட்சையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்தோன்னா நம்மளோட பூசணிக்காய் அல்வா ரெடி ஆயிரும். ரொம்ப சூப்பரான யம்மியான இந்த பூசணிக்காய் அல்வா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தானா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.